கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 24:6-8 வரைக்கும். 2 தீமோத்தேயு 3:1, மத்தேயு சுவிசேஷம் 24:6-8 இந்த வேத பகுதிகளை வாசித்து ஒரு சின்ன செய்தியை தியானித்து ராபோஜன பந்திக்கு நேராக கடந்து போவோம். வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களாக. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அடுத்தது நீங்க வேதத்தில் வாசி, மத்தேயு சுவிசேஷம் 24:6-8 வரைக்கும் வாசி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனிச்சு நீங்க வசனத்தை பார்க்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக்கும். முடிவு உடனே வராது. அடுத்த வாசியா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஸ்டார்டிங். இந்த 2000 வருஷ காலத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலத்திலும் பூமி அதிர்ச்சி, யுத்தம். நம்ம ஆட்களில் இதை வச்சே சிலரெல்லாம் யூடியூப்ல படம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எதையும் தப்பு குற்றம் அப்படியெல்லாம் சொல்ல. இதெல்லாம் ஆரம்பம். இதெல்லாம் என்னது? ஆரம்பம். கர்த்தருடைய வருகை எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். சரியா? ஆனால் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று. இது ஆண்டோடைய வருகை மட்டுமல்ல, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லைஃப்லையும் கூட அந்த அந்திய நாட்கள் அல்லது கடைசி காலம், அவங்களுடைய லைஃப் முடிச்சு பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த சமயம் வரும்போது, அல்லது ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒரு கடைசி நாட்கள் என்கிற ஒரு அனுபவம் இருக்குது. என்ன சுருக்கமாக என்ன சொல்லதான், ஒரு தேவனுடைய பிள்ளைடைய லைஃப்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர 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 ஒரு கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவங்களை நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பரலோகத்துக்கு போனவங்கெல்லாம் எப்படி போனாங்க? கர்த்தருக்குள்ள மரித்து தான் என்ன செய்திருக்கிறாங்க? பரலோகத்துக்கு என்ன செய்திருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அப்போ கடைசி நாட்கள், கடைசி காலம் என்று சொல்லும் போது பூமியில முடிவு பரியந்தம், முடிவு என்கிற அந்த பகுதிக்கு மட்டும் கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம அதை தான் கொண்டு வர போறோம். இன்றைய பிரசங்க தலைப்பு தந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய நாட்களிலே, அந்த நாட்கள் நிறைவேறுகிற அந்த நாட்களின் அந்த கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? இன்னைக்கு அதை தான் கொண்டு வரோம். இப்போ இதெல்லாம் ஆரம்பம். இதெல்லாம் என்னது? ஆரம்பம். ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா அப்படின்னு எழுதுறார். இப்போ பூமி அதிர்ச்சி, இந்த யுத்தம், இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு யுத்தத்துக்குரிய சூழ்நிலை வருதுன்னே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரன் பழைய தீர்க்க தரிசனம் அங்கே வசனம் எடுத்து நம்ம விசுவாசிகள் அதுக்கு ஒரு மாற்றம் இருக்காது. அதை கேட்கறதுனால மாற்றமோ அது ஒன்றுமே இருக்காது. காலமெல்லாம் இந்த வசனம், எசேக்கியேல்ல இந்த வசனம், அதில் இந்த வசனம், இதில் இந்த வசனம். இப்போ யுத்தம், 3வது மகா யுத்தம், 4வது மகா யுத்தம், 5வது மகா யுத்தம், 6வது மகா யுத்தம். என்ன மகானி தெரில, ஏன்னு தெரியல. லைஃப் என்ன, தனிப்பட்ட ஒரு மனிதன் லைஃப் எப்படி முடிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வந்து வரும் என்று அறியீர்களா? அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடி கூட வாசித்து ஒரு தலைப்பு எடுத்து அந்த கடைசி நாட்கள் கொடிய காலம் என்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற அடையாளம் என்ன, அதை பார்க்க போறோம். வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறியாயாக. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா, மேலும் ஜெபா கடைசி நாட்களிலே, உன்னுடைய நாட்களின் முடிவிலே நீ கொடிய காலங்களின் அனுபவத்திலே சம்பவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கடைசி காலத்தின் அடையாளம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம முதல்ல எடுத்து 2வது அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்த வசனத்தின்படி அல்ல நம்ம பேச போறது.
ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அந்த கடைசி நாட்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல, பூமிக்கு கடைசி நாட்கள் இருக்கலாம். இப்ப அது எப்படி இருந்துட்டு போட்டு, பூமி அதிர்ச்சி என்ன யுத்தம் எது எனக்கு தெரியாது, எப்படி இருக்கட்டு. ஏன் வாழ்க்கையில் அந்த கடைசி நாட்கள் என்று வரும்போது நான் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருந்து எப்படி ஜீவிக்கணும்? இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய லைஃப்ல அந்த கடைசி நாட்கள் என்கிறது வரும்போது, கடைசி காலத்தின் அடையாளம், கடைசி காலத்தின் அல்லது கடைசி நாட்களின் அடையாளம். இப்ப நம்ம பேசி வரும்போது உங்களுக்கு அந்த பிரசங்கம் என்ன செய்யும், புரியும். ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய லைஃப்ல அந்த கர்த்தருக்குள் முத்திரை அடைய வேண்டிய நாட்கள் வரும்போது, வருகைனா ஓகே, இப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கலாம், வருகை தாமதிக்குமானால் அந்த கடைசி நாட்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நாள் அவங்க சந்திக்க வேண்டிய சமயம் வரும்போது, அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை சந்திக்கும், அல்லது அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கால நிலைகள் எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தியானிக்க போறோம். பிரசங்க தலைப்பும் பிரசங்கமும் புரியுதான்னு கேட்டுக்கணும். பிரசங்க தலைப்பும் பிரசங்கமும் புரியுதா? சிலருக்கு புரியல. அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு புரிஞ்சுதா பிரதர்ஸுக்கு புரிஞ்சுதா? புரியல. அதாவது என் வாழ்நாட்கள் முடிகிற கடைசி நாட்கள் நல்லா எடுத்துக்கிடுங்க. இப்போ ஆண்டவர் அந்த வருகைக்கு முன்பாக பூமியில என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுத்தின்படி சொன்னாங்க. பூமி அதிர்ச்சி உண்டாகும், யுத்தங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழுமா, அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ உலக கணக்கின்படியாக 3வது உலக மகா யுத்தத்தின் போது கர்த்தருடைய வருகை இருக்கும்னு சொல்லி ஏறக்குறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, நம்பி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது உலக மகா யுத்தம் வரும்போது இயேசுவுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லி பூமியில நடந்துட்டு இது எல்லா நூற்றாண்டுலையும் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இந்த பூமியில நடந்திருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சபையின் அனுபவத்தில் சொல்றார், கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று ஆண்டவராய் இயேசுப்பா பூமியிலே சம்பவிக்கிறதை சொன்னார். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஒரு சபை, ஒரு தெய்வ ஜனம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும்போது அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்லும் போது கடைசி நாட்கள் வருகைக்கு முன்பாக அப்படிங்கிறதுக்குள்ள பூமியில சம்பவிக்கிற காரியங்களோடு சேர்த்து சொன்னாங்க. சரியா? பூமியின் சம்பவங்கள் எல்லாம் ஆரம்பமா எடுத்து நீங்க போனோம் அப்படின்னார். ஆண்டவராய் இயேசுவுடைய காரியத்திலும் வரும். இப்போ அந்த கடைசி காலங்களில் எப்படி ஒரு தெய்வ பிள்ளைகள், ஒரு சபை, ஒரு தெய்வ பிள்ளைடைய குடும்பங்கள்ல என்ன சம்பவங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லி இருக்குன்னு வரும். அதைத்தான் கொண்டு வர கடைசி நாட்களில் அடையாளம். நம்முடைய ஜீவியத்தில் என்ன காரியங்கள் நம்மகிட்ட போராடும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், இன்றைக்கு என்ன பெந்தகோஸ்தே அனுபவத்தில் சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இருக்குது, கடைசி நாட்களின் அடையாளம் என்ன? பிரசங்கம் இப்போமாவது புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரியுதா? இப்போ கேட்டுக்கிடும். தலைப்பு பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? என்ன புரிஞ்சுது? கடைசினா என்னது? கடைசி அதான் ரொம்ப முக்கியம். கடைசினா என்னது? கடைசி சொந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்குள்ள ஜீவித்து மரிக்க வேண்டியதோ அல்லது வருகையில் சந்திக்க வேண்டிய நாட்கள் வரும்போது என் கூட எப்படிப்பட்ட அனுபவங்கள் போராடும், எப்படியெல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ள அது போராடுது, தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் போராடுது, ஊழியர்களுக்குள்ள போராடுது அப்படிங்கிற தலைப்பின் கீழே சத்தியத்தை தியானிக்க போறோம். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒரு கடைசி என்கிற ஒரு பகுதியிலே ஒரு ஊழியனாக இருந்தால் தன் ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடையத்தில் போகிற நாட்கள் வரும்போது அவங்கிட்ட அந்த கடைசி நாட்களிலே கொடிய காலத்தின் அனுபவத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும், என்னெல்லாம் அவனை சந்திக்கும், அவன் எப்படிப்பட்ட கடைசி காலத்தின் அனுபவத்தை ஜெயித்தவனாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும். கடைசி காலத்தின் அடையாளம், கடைசி காலத்தின் அடையாளம். முதல் காரியம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில எடுத்துக்கலாம், சபையில எடுத்துக்கலாம், சொந்த ஜனத்துக்குள்ள எடுத்துக்கலாம். வாசிய பாப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 11.
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9, வெளிப்படுத்தின 9ஆம் அதிகாரம் 20, 21, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 11, வெளிப்படுத்தின விசேஷம் 16, 9. வாசியா. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாகவும் காணவும் கேட்கவும் நடக்கவும் எட்டாதவைகளாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அடுத்த வசனம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 9, 20, 21, வெளிப்படுத்தின விசேஷம் 16, 11, வெளிப்படுத்தல் 16, 9 எல்லாம் வாசிக்கும் போது சுருக்கமா சொன்னா 16, 9 போடுங்க. 16, 9. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதையை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. சுருக்கமா சொன்னா கடைசி கால சம்பவங்கள்ல ஒரு மனுஷன், ஒரு சபை, ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ள என்ன காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, எவ்வளவுதான் கர்த்தர் உணர்த்தினாலும், எவ்வளவுதான் அவங்களை சிரிச்சித்தாலும் அவங்களை வாழ்க்கையில மனம் திரும்ப விரும்ப மாட்டார்கள். முதல் சம்பவம் என்ன? அவள் மனம் திரும்ப மனதில்லை. இப்ப மறுபடி வேணா ஒருக்கா கூட அந்த வசனங்களை வாசிங்க, சரியா? ஒருக்கா கூட அந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கும் போது வாசிங்க. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளாயும் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. வாசி அடுத்தது 21. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது இந்த வசனங்கள் வருது. 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 11வது வசனத்தை வாசித்த தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே. இந்த வாரம் ஒரு நாள் உபவாச ஜெபம் நடத்தும் போது நம்முடைய சபையில் உள்ள ஒரு அக்கா அழகா சொன்னாங்க, சபைக்கு வந்தா சோதனையும் போராட்டம் வேதனையும் தானே இருக்கு. தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பல. என்ன செய்யல? மனம் திரும்பல. என்ன செய்யல? மனம் திரும்பல. அப்ப சபைக்கு வரும்போது என்ன நினைச்சிட்டு வராங்க? சபைக்கு வரும்போது என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்க? கொஞ்சம் லம்பா சாக்கில் பணம் கிடைக்காதா? சகல நன்மைக்கு ஏதுவான விதத்துல சுகபோகமா வாழ்ற வாய்ப்பு கிடைக்காதா? அப்படிதான் நினைக்கிறாங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு. எழுத்தின்படி பார்த்தா நம்ம சபையிலலாம் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய கிருபையினால ஒண்ணும் இல்லாதவங்களை இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அது தேவனுடைய செயல். இல்லனாலும் தப்பு இல்லை. அல்லேலூயா. தேவனை தூஷித்தார்கள். அப்போ ஒன்னு அறிந்து கொள்கிறோம். அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் போது வாசியே. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஆமா, இதான் அதண்டேர். இப்போ தூஷித்தார்களே ஒழிய மனம் திரும்ப என்ன செய்யல? மனதில்லை. மகிமைப்படுத்தக்கூடிய மனம் திரும்புதல் இல்லை. சுருக்கமா சொன்னா மனம் திரும்புவதற்கு விருப்பப்பட மாட்டாங்க. பாவத்தை விட்டு தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்ற விதத்தில் மனம் திரும்ப மாட்டாங்க. வாழ்ற விதத்திலே தான் வாழ்வாங்க. ஜீவியத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. இஷ்டம் அவங்க விருப்பம் போல வாழ்வாங்க. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யல? மனம் திரும்பல. தேவன் ஆராதிக்கணும். பைபிள்ல சொல்லிக்கு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். திரும்ப வேண்டாம். அவங்க போக்கில் தான் அவங்க வாழ்வாங்க. உலக பிரகாரமான வாழ்க்கை எப்படி வாழணுமோ, எப்படி இருக்கணுமோ அது போல தான் வருவாங்க. ஆண்டவர் எவ்வளவு கண்டிச்சாலும் சரி, எவ்வளவு உணர்த்தினாலும் சரி, எவ்வளவு எச்சரித்தாலும் சரி, சின்ன சின்ன சிக்ஷைகள் அனுமதிச்சாலும் சரி, நோ நோ நோ, நீங்க இன்னும் பிரசங்கம் மாட்டீங்க, நீங்க இன்னும் இது செய்யுங்க, இல்லைன்னா ஆண்டவரை குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களை குறை சொல்லுவாங்க, சபையை குறை சொல்லுவாங்க. ஜீவியத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? மனம் திரும்புறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செல்போன் லைன்ல இருந்து வெளியே வர்றது கஷ்டமா இருக்குது.
பெற்றோரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற செல்போன்களை வாங்கி ஒரு நாள் 2 நாள் கையில் வச்சு அவங்களுக்கு வர்ற ஃபோனு, அவங்களுக்கு வர்ற வாட்ஸ்அப்பு, அவங்களுக்கு வர்றதான எல்லா தொலை தொடர்புகளையும் கண்காணித்து அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, யாரோடு பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்படி ஒரு நாள் 2 நாள் உங்கள் கையில் அந்த பிள்ளைகளுக்கு செல்போன் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் சாகவே சாகாது. அப்படி ஒருவேளை செல்போனை உங்கள் கையில் நான் தந்ததுனால செத்து போகிறதா இருந்தால் அதில் எந்த தப்பும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சில பெற்றோரே சில பிள்ளைகளை வளர்த்து வைப்பாங்க, அது அதுகளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. பிள்ளைகளை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு தான் இருக்குது? தாய் தகப்பனுக்கு தான் என்ன செய்யுது இருக்குது. வாங்கி கொடுத்து எடுத்து அதுகளுக்கு செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் அதெல்லாம் வாங்கி கொடுத்து அதுகளை கெடுத்து அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்பில் கடைசி காலம், கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது மனம் திரும்பாத ஜனங்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் தங்களுடைய கிரியை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. எவ்வளவு வசனம் கேட்டாலும் சரி, எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் சரி, கர்த்தர் எவ்வளவு உணர்த்தினாலும் சரி, எவ்வளவு அவங்கள சிரிச்சித்தாலும் சரி, ஓப்பனா சொன்னா தேவன் தண்டிச்சாலும் சரி, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறார். எவ்வளவு தண்டிச்சாலும் சரி, எவ்வளவு பலகீனங்களை அனுபவிச்சாலும் சரி, மனம் திரும்பவே மாட்டாங்க. நீ கோவப்படாத, நீ எரிச்சல் படாத, நீ ஆத்திரப்படாத, கசப்பு வைக்காத, குறை சொல்லாத, முறுமுறுக்காத, முறையிடாத, அது உன் சரீரத்துக்கு பலகீனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிகிச்சைகளை அனுமதிச்சாலும் மனம் திரும்பாதே. துணிகரமா கோவப்படும், துணிகரமா எதிர்த்து நிற்கும், துணிகரமா செய்ய தவற மறுபடியும் செய்யும், மனம் திரும்ப மாட்டான். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கவனமா இருக்கணும். தேவன் கொடுத்த கிருபையில கடைசி வரைக்கும் சபைகளுக்கு செல்லும்போது மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கு ஏதுவாய் நல்ல தீர்மானங்களை பண்ணி மாறிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும், ஜெபாபுரவர் சொல்லிடக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 40 வருஷத்துக்கிட்ட ஆகுது, இந்த பேச்செல்லாம் தேவையில்லாதது, சரியா, தேவையில்லை. நான் இப்படி பெரிய சபையில் இருந்து தேவையில்லை, எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும் தேவையில்லை, 7 வருஷம் அங்கே ஊழியம் செய்ய தேவையில்லை. என் வாழ்க்கையின் மாற்றம் தேவை, என் வாழ்க்கையின் மனம் திரும்புதல் தேவை, என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமற்ற கிரியை விட்டு நான் வெளியே வருவது தேவை. தெரியும், நான் பேசிட்டு என் வாழ்க்கையில் நான் செய்த பாவத்தை, செய்த தவறுகளை, செய்த குறைவுகளை செய்துட்டு இருக்கிற வாழ்க்கை சரியல்ல. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்போ முதல் சம்பவம், மனம் திரும்ப மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் உணர்த்தினாலும், எவ்வளவுதான் எச்சரித்தாலும், எவ்வளவுதான் கண்டிச்சாலும் ஜீவியத்தில் மாற்றங்கள் இருக்காது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் கடைசி நாட்களில் கொடிய காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்குரிய பாவ உணர்வு, பாவ மனஸ்தாபம், பாவ அறிக்கை, ஒப்புரவாகுதல், திருப்பி கொடுத்தல், பரிசுத்தமாக்கப்படுதல், அதாவது சுத்திகரிக்கப்படுதல், நீதிகரிக்கப்படுகிற அனுபவத்தில் மனம் திரும்பலுக்குரிய 7 படியின் வேலை உங்களுக்கு இருக்க. பாவ உணர்வே இருக்காது. எவ்வளவுதான் செல்போனை நோண்டினாலும் உணர்வே என்ன செய்யாது, இருக்காது. செல்போன் எவ்வளவு நோண்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யாது, உணர்வே வர வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ரைட். ஒரே குறிப்புக்குள்ள தான் 7 குறிப்பு கொண்டு வருவோம். முதல்ல கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறியீர்களான்ட்டான். மனம் திரும்ப மாட்டாங்கன்னு ஊழியக்காரங்க போய் சொல்லி, நீங்கள் நல்ல ஆண்டவரை தேடுங்க பிரதர், நல்ல ஆண்டவரை தேடுங்க சிஸ்டர், கர்த்தரை தேடினா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் உலக பிராரமான காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து போகாதுங்க, ஆண்டவருடைய கிருபையினால பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ள வளங்க பிரதர், கர்த்தருக்குள்ள வளர்த்து ஆளாக்குங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மனம் திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்கிறது அதனுடைய அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். இரண்டாவது, கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா அப்படின்னா, இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்துட்டு 2 தெசலோனிக்கேயர் 2:3 வாசித்தா வாசிய. லூக்கா சுவிசேஷம் 18:8 வாசியா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசத்தை. அப்ப கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று
அறிவாயாக. இப்போ கடைசி நாட்கள்ல பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் விசுவாசம் இல்லாதவளா என்ன செய்வாங்க? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை எல்லாம் விசுவாசிங்கிற பேரைக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா விசுவாசம் ஆண்டவர் மேல என்ன செய்யாது? இருக்காது. 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். வாசி 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியா. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் ஒருவனும் உன்னை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவன் என்ன செய்யக்கூடாதா? மோசம் போக்கிடக்கூடாது. விசுவாச துரோகம் என்ன செய்யுமா? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுதலையாக்கிறார், இயேசு சுகமாக்குறார், இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் மும்பையில் பிரசங்கம் பண்ணும்போது மனத்தாழ்மையாக சொன்னா, காணிக்கை பெட்டி காணிக்கை எடுத்து வச்சிருந்தா சொன்ன, இதுக்கு வெளியில் பிச்சை எடுக்கிறது, இங்கே இதுக்கு காணிக்கை அப்படின்னு. பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்ல, அவலட்சணமான ஆதாயத்துக்காக மந்தையை மேய்க்காமல், அந்த வார்த்தை தான் அங்கே சொன்னேன். என்ன ஆதாயத்துக்காக? அவலட்சணமான ஆதாயத்துக்காக. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க காணிக்கை பெட்டியை நான் பார்த்துட்டு கூட ஆண்டவரை தான் பார்க்கணும். அந்த விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை விசுவாசமும் குறைஞ்சே போகக்கூடாது. அதனால தான் நம்முடைய சபைகளில் காணிக்கை பாட்டுகளை பாட கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை, தேவையில்லை. எழுத்தின்படியான விஷயத்திலிருந்து ஸ்பிரிச்சுவலான காரியத்திலிருந்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. இன்னைக்கு வியாதி நேரத்தில் விசுவாசம் இல்லையே. ஊழியக்காரங்க சுகமாக்குற ஆராதனை நடத்துறாங்க, சொந்த வாழ்க்கையில ஏசப்பாவினால சுகத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இல்லையே. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு சகோதரன் சொல்லாரு, ஏசப்பா வரும்போது தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் விசுவாசி ஊழியக்காரங்க இருப்பாங்களான்னு கேள்வி. என் போன்ற சன்னியாசி கூட்டமா இருக்கிற கல்யாணம் ஆகாதவங்க சுகர் இருக்குதுங்கிறான். யார் உனக்கு சொன்னா சுகர் இருக்கு? நீ கேட்கலாமே. நாளைக்கு நானே சொன்னா நீங்க கேட்கலாமே, எப்படி சுகர் இருக்கு பிரதர், உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இல்லையா? நல்ல பரிசுத்தவான்கள் ஓடி முடிச்சவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை தான். சரீரம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு, களைப்பா இருக்கு, என்னன்னு தெரியல, ஜுரமா இருக்கு, எதனாலன்னு தெரியல. என் கூட உள்ள எங்கள் சென்ட் பிரதர் ஒருத்தர் இறக்கும் போது அவர் எதுக்கு இறந்தாருங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சொல்கிறாங்க. ஒருத்தங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்லார், கொஞ்சம் ஜுரமும் காரியமாக இருக்கா, ஆள் மெலிஞ்சிட்டு இருக்கிறாங்க, மூச்சு விடலாம் கஷ்டம். அவங்கள பார்த்து அந்த சபையில் உள்ள ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு உள்ள நுரையீரலாம் அரிச்சிருக்கும் போல் தெரியும் பிரதர், டிபியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா 2 பக்கம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னாங்க. இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்படி தனக்கு டிபி, எனக்கு நுரையீரலாம் அரிச்சிருக்கு, ஒன்றுமே தெரியாது. ஜுரம், இன்சார்ஜாக இருந்த இடத்துலேருந்து அவங்கள கவனிக்கிறதுக்காக தலைமையகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்கள பார்த்த ஒரு விசுவாசி கேட்டாங்க, சொன்னாங்க, கொஞ்ச நாளையில் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு விஷயம் இல்லை. சீக்கிரமா ஆண்டோட்ட போறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் வேணும்னா கர்த்தர் பூமியில் வைப்பார், நான் போதோன்னா அவர் கூட்டு போறார். அல்லேலூயா. இங்க இருந்தா ஏசப்பா என் கூட இருக்கணும், இங்க முடிஞ்சா நான் ஏசப்பாவோடு இருப்பேன், அவ்வளவுதான். இன்னைக்கு இதெல்லாம் பேச வாய்ப்பில்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து தெய்வீக சுகம் பேசினா ஒருவேளை சட்டத்தின்படி குற்றம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரலாம். தெய்வீக சுகம் சத்தியம் எல்லாம் இனி பேச முடியும்னு நினைக்காதுங்க. எங்களுடைய மாத இறுதி ஜெபத்துக்கு வந்து எங்க சகோதரி சொன்னாங்க, 2 பிள்ளைகளை நான் ஆஸ்பத்திரிக்கே போகாம மருந்து மாத்திரை இல்லாம வீட்டில் பெத்து எடுத்தேன்னாங்க. இப்ப அப்படி ஒரு பிரசவம் வீட்டில் நடந்தா ஏத்துக்குவாங்களா? சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லையே, இல்லை. அதனால தான் அன்னைக்கே கர்த்தர் எழுதி வச்சாரு, கடைசி நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் அன்னைக்கு எழுதினார் ஐயா. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் ஐயோ. எப்படி ஐயோ? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷப்படு. ஏன்னா அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்வது எளிது. திருமணமாகாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எளிது. ஒரு திருமண வாழ்க்கைக்கு வந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம், குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு வாழ்வது எளிது.
அந்த அனுபவங்களுக்கு வரும்போது கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நாங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை உண்டு, எப்பவும் தெய்வீக சொத்து இந்த நாட்களில் பேசிட்டு இருக்கிறோம். நாய்க்குட்டிக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். நாய்க்குட்டிக்கும் இல்லை பிள்ளைக்கும் இல்லை. கானானிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா? அவ சொல்றா, மேஜையில இருந்து விழுகிறத நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? சாப்பிட. அப்போ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. சுகமாயிட்டா. பிள்ளைகளின் அப்பம், தெய்வீக சுகம் என்பது யாருடைய அப்பம்? பிள்ளைகளுடைய அப்பம். நமக்காக ஆண்டவர் காயங்களை ஏற்றார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் சுகமாகிறோம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்னைக்கு விசுவாசம்னா என்ன அர்த்தம்னே தெரியல. நம்ம அடிக்கடி போல சிங்க கேபியோ சூளை நெருப்போ. எவனுக்கு சிங்க கேபியும் சூளை நெருப்பு இன்னைக்கு வருது? சிங்க கேபியும் சூளை நெருப்பு வருது. ஒரு வியாதிக்கே நின்று பிடிக்க முடியல. யாருக்கு இல்லை ஒரு வயசுக்கு மேல விலகினோம்? யாருக்கு இல்லை வியாதி? யாருக்கு இல்லை? ஒரு கையில டெஸ்ட் பண்ணா பிரஷர் ஒரு அளவுல இருக்கு, அடுத்த கையில டெஸ்ட் பண்ணா பிரஷர் இன்னொரு அளவுல இருக்கு. 5 விரல்ல ஓடுற ரத்தம் ஒரே ரத்தமா இருக்கு. 5 விரல்ல ரத்தம் டெஸ்ட் பண்ணா சுகருடைய அளவு வித்தியாசமா இருக்குது. ஏத்துக்குவாங்களா? இதை ஒத்துக்குவாங்களா? இதை பேசின அரசாங்கம் சட்டத்தின்படி என்ன விடலான்னு நினைப்பாங்களா? இல்லங்க. ஏங்க, இடது கையில டெஸ்ட் பண்ணா பிரஷர் ஒரு அளவுல இருக்குது, வலது கையில டெஸ்ட் பண்ணா பிரஷர் ஒரு அளவுல இருக்குது. இருக்குதா இல்லையா டாக்டர்? இருக்குமா இருக்காதா டாக்டர்? அவங்க மயக்க மருந்து டாக்டர். இருக்குமா இல்லையா? இருக்கும். 5 விரல்லையும் வித்தியாசம், சுகர் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கான். இன்றைக்கு அது சரின்னு போகிறாங்க. நான் நீங்க போங்க போகாதுங்கிறதில்ல. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. அதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே எங்க ஊர்ல நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் போகாம வாழ்ந்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் சுகமாகும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, முடிச்சிருக்கிறாங்க. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசம், கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. சும்மா குணமானே நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளால். என்னது இயேசுவின் தழும்புகளால்? பாடணும். குணமானே குணமானேன், இன்சுலின் போட்டதுனால் குணமானேன். பாடு நல்லதானே இருக்கு. என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும். கிறிஸ்து அனுபவிச்சு பார்த்தா ரொம்ப இன்பமா இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு தான் சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அழகழகான ஆப்பிள் படத்தை எடுத்து நக்கி பாருங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா. அழுகின ஆப்பிள்ல கூட ஒரு சைடை வெட்டி போட்டு கொஞ்சம் போல சாப்பிட்டீங்கன்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாகங்கிறதுல 2வது காரியம், இன்றைக்கு பூமியிலே விசுவாசம் குறைந்து போய்கிட்டே இருக்குது. விசுவாசினி பேர்ல இருக்கிறாங்க, என் விச ஊசி மாதிரி விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. பெந்தகோஸ்து கூட்டம்னு சொல்லி அறியப்பட்டாலும் அது முட்டைக்கோஸ் கூட்டமா என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்குது. விசுவாசிகள். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பேர் என்னது? பிலீவர்ஸ், விசுவாசிகள். என்னது? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கிற கூட்டம்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார். உண்மையில் அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சரி, நான் செத்தாலும் என்ன உயிரோடு எழுப்ப முடியும். என் வாழ்நாட்களுக்கு முன்னால நான் சாகவே மாட்டேன். எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்தா உலக பிராரமான மருத்துவர்களையோ உலக பிராரமான பரிகாரிகளையோ தேட வேண்டிய எண்ணம் வருமா? உண்மையிலே கேட்கணும், சீரியஸா கேட்கணும்.
வராதுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பரிகாரி. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான அனுபவத்துக்குள்ள வாங்க. கடைசி நாட்கள் கொடிய காலம் என்பதற்கு அடையாளம் விசுவாசம் இருக்காது. எல்லாம் விசுவாசிங்கிற பேரில் இருப்பாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னால் அவிசுவாசினி போட்டு பட்டத்தை தருவார். செகண்ட், தேர்ட், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயா? மத்தேயு சுவிசேஷம் 24:12 வாசித்தார். மத்தேயு சுவிசேஷம் 24:12 வாசித்தார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு. மூன்றாவது கடைசி நாட்களிலே கொடிய காலத்தின் அனுபவம். கடைசி கால அடையாளத்திலே மூணாவது என்ன இருக்குமா? அன்பு என்ன செய்யுமா? இது நம்ம ஆண்டவராகிய இயேசுப்பா சொன்னது. அன்பு என்ன செய்யும்? தணிந்து போ. அன்பு என்ன செய்யுமா? அன்பு தணிஞ்சிட்டு அப்படிங்கிற கருத்து என்ன? அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அப்படிதானா? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நனையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். தேவன் மேல் இருக்கிற அன்பு இருக்குமானா எதையும் தாங்க முடியும், எதையும் சகிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு பிரசவ வேதனையை விட பெரிய வேதனையா எதையுமே சொல்லல இன்றைக்கு உலகத்தில். இருக்கிறதுல கொடிய வேதனையான ஒரு அனுபவம் ஒரு குழந்தைய ஒரு தாய் சுகமாய் பெற்றெடுக்கிற சுகப்பிரசவத்தின் வேதனை. அப்படிதானா? ஆண்டவராய் இயேசுப்பாவே அதைத்தான் சொல்றார். கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் பூமியிலே கடந்து போக வேண்டிய வேதனையின் அனுபவத்தை சொல்லும் போது, ஒரு ஸ்திரீயான ஒரு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் என்ன செய்றா? வேதனைப்படுகிறாள். அதே நேரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்கு என்ன செய்து வந்துருது. அவ்வளோ ஒரு வேதனை. சகோதரிமார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் போறாங்க. அந்த வேதனை எப்படி சகிக்கிறாங்க? எப்படி அவங்க சகிக்கக்கூடியவங்களா மாறுறாங்க? மிகப்பெரிய பலசாலியா மாறுறாங்களே. எப்படி மாறுறாங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போறேன்னு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையின் மேல இருக்கிற அன்பு தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. பிள்ளைகள் பாசம் வயிற்றுல உருவாக்கப்பட்ட போதே அந்த தாய்க்குள்ள இருக்கிறதுனால அந்த அன்பு தான் அதை என்ன செய்து சகிக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஒரு அன்பு அவ்வளவு சகிப்பு தன்மைக்குரியதா இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா நம்ம மேல வைத்த அன்பு, பிதாவாகிய தேவன் நம்ம மேல வைத்த அன்பு, குமாரனை வேதனையான பாதையில் நடத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. நல்ல அன்புள்ள தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையும் சகிக்க முடியும். எந்த முறுமுறுப்பும் வராது, எந்த முறையீடுகளும் வராது, எந்த கூக்குரலும் வராது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. கொஞ்சம் கோவம் வந்துட்டான், கொஞ்சம் வேதனை வந்துட்டான், குடும்பத்தில் கொஞ்சம் கோவம் வந்துட அன்பு குறைஞ்சிட்டுன்னு எங்களா எப்படி இருக்கலாம்? புருஷன்ட்ட தை தத்தைக்கா புத்தைக்கா நீ நின்னாங்கன்னா அது காரணம் என்ன செய்திருக்கு? அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அன்புக்குள்ளே இந்த அனுபவம் இருக்குது. ஆனால் அது அன்பு குறையும் போது, நல்ல அன்பு இருந்தா அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா? இவ்வளவு தானே, இப்படி தானே, இதில் என்ன இருக்கு? மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் அன்பு செலுத்தணும். அன்புக்கு உள்ள ஒரே ஒரு பிரமாணம் தான் இருக்குது. அன்பு ஜீவனை கொடுக்க மட்டும்தான் அறிஞ்சிருக்கோம். அல்லேலூயா. அன்பு இல்லாதவங்களுக்கு ஜீவனை எடுக்க மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இது ரெண்டும் நீங்கள் இருக்கிற அன்பின் அனுபவத்தை வச்சுக்கலாம். அதுலேயும் உலக பிராரமான அன்புக்குள்ள சந்தேகம், இப்படிப்பட்ட நிறைய விஷயம் இருக்குது. ஏசப்பாவுடைய அன்புக்குள்ள எதையும் சகிக்கக்கூடிய கிருபை இருக்குது, எதையும் தாங்கக்கூடிய கிருபை இருக்குது, எதையும் தாண்டி போகக்கூடிய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அதனால மூன்றாவது, அன்பு தணிந்து போகும். எதனால? அக்கிரமம் மிகுதியாவதனால். தேவனுக்கு பிரியமற்ற காரியம் நமக்குள்ள வரும்போது, தேவன் விரும்பாத காரியம் வரும்போது அன்பு தானாவே குறைஞ்சிரும். உலக பிராரமான அன்பு, மனுஷர்களுடைய அன்பு, இந்த உலகத்தில் பொருட்கள் மேல இருக்கிறதான பற்றுதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய அன்பு குறைஞ்சிரும். சகிக்க முடியாது, தாங்க முடியாது, அப்படி மாறிடுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மனுஷன் ஒரு புது கார் வாங்கி வச்சிருந்தான. ஒரு நாள் அந்த காரை கழுவிட்டு இருக்கும்போது ஒரு 1-2 வயசு பையன் என்ன செய்திருக்கிறான்? பக்கத்தில் கார் கழுவிட்டு நிற்கிற இடத்துல விளையாடிட்டு இருந்திருக்கிறான். விளையாடிட்டு இருந்தவன் என்ன செய்திருக்கிறான்? கையில் அந்த கழுவுற இடத்துக்கிட்ட இருந்த ஒரு கல்லை எடுத்து காரில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா கழுவிட்டு வரும்போது காரை தேய்ச்சிட்டு இருந்தான். கையில் கல் இருக்கு, காரு கிராச்சஸ் ஆயிட்டு.
கோவத்தில் பிள்ளைய அடின்னு அடித்து கையை அடிச்சையில் கையில் 1-2 விரல் சேதப்பட்டு போச்சு. பையன் அழுகான். சரி வீட்டில எல்லாம் சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க. கொண்டு போனால் டாக்டர் சொல்லிக்கா 1-2 கையெல்லாம் சதஞ்சை போல் ஆயிட்டு பழையபடி சரிப்படுத்த முடியாதுன்னாங்களாம். இப்போ இந்த சம்பவம் எதனால நடந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தன் பிள்ளையை விட காரை அதிகமாக நேசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லையா? ஆமாம், சிம்பிளாக டக்குனி உடனே நினைக்கிறாங்க, சரி போட்டு மக்கா விடு, குழந்தைய தூக்கிட்டு போய் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே, டே மக்கா இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தட்டு கொடுத்தா அவனுக்கு எனக்கு என்ன செய்யக்கூடாது, தேய்க்கக்கூடாதுன்னு எண்ணம் வரும். பிள்ளையை விட தண்டை புது காரு கிராச்சஸ் ஆகக்கூடாது. எனக்கு அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துவார். சில சேதங்கள், சில விதமான அழிவுகள், சில விதமான நஷ்டங்கள் வந்தோடனே ஆண்டவர் உணர்த்துவார். இது முக்கியமல்ல, இதுக்குரிய நபர் தான் முக்கியம். அல்லேலூயா. என்னைக்கு எதையும் மறுபடி சம்பாதிக்கலாம், முடியாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சேதப்படுத்தின நபரை என்ன செய்திடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அக்கிரம் மிகுதியாவது நாள் அன்பு என்ன செய்யுமா, தணிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 3வது 4வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மத்தேயு சுவிசேஷம் 24, 37, 38, 39. மத்தேயு சுவிசேஷம் 24, 37, 38, 39 வாசிய. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது நடக்கும். என்ன நடந்துச்சா? எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்களாம். எப்படி இருந்தாங்களா? நல்ல சாப்பாடு, காரியம், சந்தோஷம். நம்ம ஊர் வழக்கத்தில் இப்போ உள்ள நிலவரத்தை சொல்ல, ஒரே செல்போன் நோண்டதும், ஒரே வாட்ஸ்அப்பும், நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். நம்ம ஆட்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க போக்கில் செல்ஃபோனை வச்சு ஒரே தடவரும் பேசுகிறதும். 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிள்ளைகளெல்லாம் ஆடி செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே ஓகே பாய் பாய் அப்படி. என்ன இப்போ 2ஆம் வகுப்பு படிக்க வந்து என்ன அடிக்கிறாங்க செல்ஃபோனில் வச்சு. திருப்பி வாலிய பிள்ளைகளுக்கு சொல்லியாக கொடுக்கணும். ஆட்டி பிச்சு வாங்குறாங்க. இப்போல்லாம் பசங்க ஃபுல்லாக அவுட் ஆகிட்டான். பிள்ளைகள்கிட்ட பேசி எடுத்து அங்கே ஐஸ்கிரீம் இதுக்கு கூட்டு போகவும், அங்கே சுத்தவும் பிறக்கவும் போய் ஒரு வயலுக்கும் படிப்பு கிடையாது. நாங்கள் படித்த காலத்தில் ஃபஸ்ட் மார்க்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பில் பசங்க வாங்கினாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாம் பிள்ளைகள் ஃபுல்லாக உள்ள நேரம்லாம் அவனுக்கு மண்டையை கெடுத்து அவனை வாட்ஸ்அப் அனுப்பி அதை செய்து இதை செய்து அவன் சுத்தமாக ஒன்றுமில்லாதவன் ஆயிரான். பிள்ளைகள் கரெக்ட் ஆயிரும். நம்ம சொல்லுவோம், நியாய தீர்ப்பு நாள் வரும்போது ஒரு பிள்ளையை சுற்றி 3-4 பேர் நிற்பான். ஹாய், நான் தான் உன்னை முதல்ல லவ் பண்ணேன், ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் டார்லிங் அப்படிம்பான். அப்படிங்கும்போதே அடுத்து வரோம், போடா நான் தான் அவளை ரொம்ப நாள் பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கும்போது 3வது ஒருத்தர் வருவான், நீங்கள் 2 பேரை விடுறதுக்கு முந்தைய நான் அவளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இதுக்கிடையில் ஒரிஜினல் மாப்பிள்ளை ஒருத்தர் வருவான், போங்கடா நான் தான் அவளுடைய ஒரிஜினல் கணவன், கரம் பிடித்தது நானே, நீங்கள் எல்லாரும் கலட்டி விடப்பட்டவர்கள், நீ எப்படி வந்தா? அதுதான் அவள் எல்லாரையும் கலட்டி விட்டு கடைசியே எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஊழியக்கார் சொல்கிறவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி என்னைத்தான் அவள் கல்யாணம் பண்ணினாள். அப்படியா? மொத்தத்தில் 4 பேர் பங்கு போட இருப்பாங்க. ஆண்டவர் உடனே தீர்ப்பு எழுதிடுவார். மொத்தம் 5 பேரும் நரகத்துக்கு போவீர்களாக, போங்க. மொத்தமாக என்ன செய்யுங்க, போங்க. எக்ஸ் லவர், ஃபர்ஸ்ட் லவர், செகண்ட் லவர், தேர்ட் லவர், லாஸ்ட் லவர், எல்லா லவரும் சேர்ந்து போங்கடாப்போ. வழியில் வந்தவன் போனவன் எல்லாம் சேர்ந்து போங்க. நோவா காலத்தில் இருந்தது போல பெண் கொண்டும் கொடுத்தும். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி வாங்க. மேலே உள்ள வசனத்தை வாசிங்க மறுபடியும் 24. சீக்கிரமாக வாசிங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தியானிச்சு போம். எல்லாரும் கேளுங்க. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும், சாவு வரைக்கும் இந்த அனுபவம் இருக்கலாம். வாசிங்க. ஜனங்கள் புசித்தும் குடித்தும். ஹலோ சிலருக்கெல்லாம் போன் வந்த உடனே இருக்கிற இடத்த விட்டு நடைய கட்டிடுவாங்க. ஹலோ யானை கேட்டுருவாங்க, யார்கிட்ட பேசுறீங்க நீ, அப்படியே போனை எடுத்துட்டு நடந்துருவாங்க.
ஹலோ அப்படி 2-3 தடவை கேட்பாங்க. கேட்ட உடனே நம்ம புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தங்க தேவையில்லாத லைனில் இருக்கு. ஹலோ ஹலோ அப்படிம்பாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு சரி சொல்லுங்க ஆமாம் வாரேன். சிலர்லாம் ஆம்பளைகிட்ட பேசும்போது சிஸ்டர்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி, சிஸ்டர்ஸ்கிட்ட பேசும்போது ஆம்பளைகிட்ட பேசுகிற மாதிரி அப்படி பேசிக்கிடுவாங்க. அந்த குரல்களெல்லாம் மாற்றி எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க இவங்க குரலை மாற்ற மாட்டாங்க, ஆளை மாற்றிக்கிடுவாங்க. பேரே பதிச்சு வச்சிருக்க எப்படி பதிச்சு வச்சுருப்பாங்கன்னா, ஆம்பளைக்கு பேரை பொம்பளை பிள்ளைக்கு பேரில் பதிச்சு வச்சுக்கிடுவாங்க. வாட்ஸ்அப்லேயே வரும்போது எப்படி வரும்னா பொம்பளை பிள்ளைக்கு பேரில் தான் வரும். பார்த்தாங்கன்னா ஆம்பளை பையன் அனுப்புகிறேமா என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. என்னெல்லாம் வேலை வச்சிருக்கிறாங்கப்பா. நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ, நான் நம்ம பேத்தோம்ல சில நேரம் முன்னால் கேட்பாங்க, இப்போ டேட்டஸ் வைக்கிற இல்லை கேட்டிருக்காங்க. டேட்டஸ் ஒரு டேட்டஸ் வைக்காண்டாம், கன்வென்ஷனை பற்றி ஒரு டேட்டஸ் வைக்காண்டாம், ஒருத்தரும் ஜோம் பண்ண வேண்டாம், டேட்டஸ் பார்த்து ஒருத்தரும் வரவும் வேண்டாம். அந்த பிடுங்குற வேலை ஒன்றும் நமக்கு தேவையும் கிடையாது, சுவாலியே கிடையாது. ஆமாம், சிலர்லாம் அப்படி தான் 4 ஃபோட்டோவை எடுத்துட்டாங்கன்னா 4 ஃபோட்டோவை எடுத்து எங்கேயா போயிட்டாங்கன்னா அந்த டேட்டஸில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அங்கே கிடுக்கு பிடுக்குன்னு அங்கே ஒரு படத்தை போட்டுருவாங்க. அங்கே ஒரு 150-200 ரூபாய் ஒரு கேக்கை வெட்டி ஒரு டேட்டஸை போட்டுருவாங்க. பிறந்த நாள் யாருக்கோ பிறந்த நாளுக்கு இவங்க ஒரு டேட்டஸ் வச்சுருவாங்க. அண்ணாவின் பிறந்த நாள், அறிஞர் அண்ணாவுக்கா பிறந்த நாள், தம்பியின் பிறந்த நாள். எதுக்கு இந்த சோலி? பைபிள் வாசித்தமா, ஜோம் பண்ணமா, தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு போனோமா, அதுக்கு ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. அதை விட்டுக்கிட்டீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வசனம் பார்ப்பாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, யார் பார்த்தாங்க யார் பார்க்கல, சோலியே இது. ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க, பார்க்கல. ஒரு கூட்டம் ஊழியக்காரெல்லாம் செத்து போய் கிடக்கான். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்று நீ எப்படி இருக்கா, செத்து போயிருக்கிறா. தேவையா இது தெய்வ பிள்ளைகளுக்கு? நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்தது அதுதான் கடைசி நாட்கள் என்ன செய்யுமா சம்பவிக்கும். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பூசித்தும் குடித்தும் சம்பிரதாயமா வாழ உணர்வே இல்லை. மணி கணக்குறா செல்போன்ல இருக்க முடியுது. ஒண்ணுமில்லாத ஒரு கேம செல்போன்ல ஆடிட்டு இருக்காங்க. பணம் வந்து உளுந்துரும் அவனுக்கு. நோண்டி செல்போன்ல ஆடிக்கிட்டே இருக்கிறது. ஒரே தடவை தான் செல்போன்ல. செல்போனு கையுமா ரூமுக்குள்ள போயிட்டா வெளியே கொண்டு வர முடியாது. ஆமா மாதிரி அங்க செல்போனோடி உள்ளேதான் இருக்குது ஆளு. என்னன்னு எட்டி பார்த்தா செல்போனோடி கிடக்கு. ஆம், இருக்கு 2 பெரம்பு வாங்கிட்டு போங்க. வீடுகளில் அப்படிப்பட்ட ஆட்கள் சுள்ளுன்னு கொடுங்க, திருத்துங்க. உங்களை பெத்த கடமைக்கு கொடுக்கிற குடுப்புல திருந்தணும். ஆமா, எடுத்து அடிக்கிறோம், அடி விசிறணும். ஆமா, சும்மாலாம் கொடுக்க கூடாது. நாங்க உங்களுக்கு தாரோம்ல, நாங்க உங்கள்கிட்ட காணிக்க வாங்கினாலும் உங்களுக்கு தாரோம்ல. சும்மாவா விடுறோம்? கூட்டத்துக்கு வரும்போது சும்மாவா விடுறோம்? பிரதர் கொடுத்து தானே விட்டு தான் விடுறோம். அட்ஜஸ்ட் பண்ணி பேசல, சரியா தப்பா? என்ன நம்ம சபையில சில பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செல்போனை கையிலே கொடுக்கல பெற்றோர்கள். ஒரு சேனல் அந்த பிள்ளைகள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்காம வளர்க்குற. எல்லா வசதியும் இருக்குது, வீட்டுக்கு வீடு இருக்குது, வசதி இருக்கு, கார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு. பிள்ளைகளை கரெக்டா வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் வளரணும். ஆமா, அது என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல் தேடி எடுக்கிறோமே. பேழைக்குள்ள இருந்த யானைக்கு நம்பிக்கை இருந்துச்சு, பேழைக்குள்ள இருந்த சிங்கத்துக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை பற்றி நம்பிக்கை இருக்கணும். உங்களை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு முன்னால நீங்க போனா நான் நம்பிக்கையோடு அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. கண்டிப்பா இந்த தெய்வ பிள்ளை பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. உங்க குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். உணர்வு இல்லாத குடும்பம் நான் நினைக்க கூடாது. நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ மனுஷகுமாரன் காலத்தில் அப்படியே சம்பவிக்கும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும் பொருட்டு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாம் ஊழமுக்கு கேஸாக செல்போன்ல நோண்டிக்கிட்டே இருக்குது. நான் சொல்லுவேன், தப்பா எடுத்து நீங்க தப்பா எடுத்தாலும் கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க, தப்பு கிடையாது, சரீரத்துக்கு ஆரோக்கியம்.
மண்ணோடு மண்ணா ஜனத்தோடு ஜனமா ஐக்கியப்பட்டு இருக்கட்டு. தனியா கிறுக்கி மாதிரி ஒரே செல்போன் வாண்டு வேலை வாங்கி அந்த தண்ணியில போட்டு வேக வச்சு கொடுங்க. கொதிக்க தண்ணியில சோத்துக்குள்ள போட்டு முக்கி எடுத்து கொடுங்க. போதும் செல்போன், வெந்த செல்போனை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. சிலர் நினைக்கிறாங்க கவரும் கிடையாது பேட்டரியும் கிடையாது, அந்த செல்போனையும் வேக வைக்க பார்க்குறீங்களான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளோ பொறாமையா கவரும் பேட்டரி இல்லாத செல்போனில் கூட உங்களுக்கு கண்ணாணி நினைக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? நோவாவின் காலத்தின் சம்பவத்துக்கு உட்படக்கூடாது. எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் பேழையின் அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். இந்த உலகம் நமக்கு பாத்திரமானதல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லாம் நம்மளும் சாப்பிடணும், நம்ம குடும்பம் நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சிது. நான் அடிக்கடி சொல்லுங்க, என்ன சூப்பர் மார்க்கெட்டாக வச்சுருக்குறோம். ஒவ்வொரு வாரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ப்ரொவிஷன் சூப்பர் மார்க்கெட் பொருள் வாங்கிட்டு வர. கோயிலுக்கு வந்து என்ன கிடச்சிதுங்க, இந்த மேட்ரிமணி கல்யாண திருமண இதாக வச்சுருக்குறோம். கோயிலுக்கு வந்துட்டு என்ன கிடச்சிங்க, என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக வச்சுருக்கு. ஆண்டவரை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை தேடிட்டு போனோம். அல்லேலூயா. ரைட். அப்போ நாலாவது, நோவாவின் காலத்து சம்பவம் சம்பவிக்கும். என்ன காலத்து சம்பவம் சம்பவிக்கும்? ஆமா, பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தார்களா? புசித்து குடித்து பெண் கொடுத்து நல்லா உணர்வில்லாத நிலவரத்தில் வாழ்ந்தாங்க. 5 என்ன சம்பவிக்கும்? வேதத்தில் வாசித்து பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 12:4, ஏசாயா 9:15, மத்தேயு சுவிசேஷம் 24:11. வாசியா. வெளிப்படுத்தல் 12:4. நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே போதும். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களே 1/3 பங்கை இழுத்து பூமியிலே விழத்தள்ளிட்டு. 12ஆம் அதிகாரத்தில் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் இருந்தது. சந்திரனி மேல் நின்று கொண்டிருந்தாள். அவள் பிரசவ வேதனைப்பட்டு அலறி கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்பாக ஒரு சிவப்பான வலு சர்ப்பம், 7 தலைகள் 10 கொம்புகள். அதனுடைய வால் 1/3 பங்கு நட்சத்திரத்தை வானத்திலிருந்து என்ன செய்துட்டான்? விழத்தள்ளிட்டான். நட்சத்திரம் என்பது எதை காட்டுகிறது? யாரை காட்டுகிறது? ஊழியர்களை காட்டுகிறது. கடைசி நாட்களில் ஊழியக்காரங்க ஜொலிக்கிறவங்க வானத்தில் இருக்கிறது எங்க வந்துடும்? விழுந்து போனான்னு நினைச்ச உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது ஊழியம் போயிடும் அதெல்லாம் போயிடும் அப்படியெல்லாம் நினைக்காங்க. பூமிக்குரியவனா மாறிடும். வாஸ்து பாருங்க. இப்போ ஏசாயாவுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. அந்த வால் என்னன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. ஏசாயா 9:15 வாசியா. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை வால். பொய் போதகம் தீர்க்கதரிசி, பொய் போதகம் தீர்க்கதரிசியின் வால். வாசியா. அந்த வாசியா. பொய் போதகம் வாசியா. பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை வால். பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை வால். துருபதேசம் தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா வெளிநாட்டு சரக்குகள்னு சொல்லி கண்டமேனிக்கு என்னென்னலாமோ பேசான், எப்படி எல்லாமோ பேசான், வசனத்தை எப்படி எல்லாமோ திருச்சி பேசுகிறான். எப்படியும் வாழலாம், எல்லாம் கீழே கிடக்கு. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியாயா? அறிவாயாக. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடைசி நாட்களில் நல்ல மேன்மையான நிலவரத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க கூட உலகத்துக்குரியவளாக மாறிடுவாங்க. உலகத்துக்குரிய விதத்துக்குரியவங்களா மாற்றப்பட்டுருவாங்க. வசனங்களை திருச்சி பேசக்கூடிய இடத்துல மாறிடுவாங்க. கடிந்து கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ற பிரசங்கம் இருக்காது. போதக சிற்சையே ஜீவ வழி, கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். போதக சிற்சையே ஜீவ வழி. இந்த வசனத்தை கொண்டு சிற்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு அப்படி பேசக்கூடிய ஊழியக்காரங்களை பார்ப்பது கடினமா இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறாங்க. எங்கே போயிருவாங்களே, காணிக்க போயிருமே, விசுவாசி போயிருவாங்களே, என்ன போயிருவாங்க? நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு என்ன செய்யாது? காயாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தில் முளைச்சாது வெயிலுக்கு காயாது. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறோம்.
மத்தேயு சுவிசேஷம் 24:11 வாசித்தா, 24 வாசித்தா, வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. வஞ்சிப்பார்களா? வஞ்சிக்கப்படுதல் அர்த்தம் தெரியுமா? வஞ்சிக்கப்படுதல் அர்த்தம் உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? வஞ்சிக்கப்படுதல் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருந்த ஒன்றை நாம் இழந்து விட்டோம் என்பது அர்த்தம். ஏவாள் சொல்ல சாத்தான் என்னை வஞ்சித்தது, அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம். என்ன வஞ்சித்துட்டாங்கன்னு யாரே நீங்க சொன்னீங்க, அவங்க கிட்ட இருந்த எதையோ ஒன்றை ஏமாற்றி எடுத்து விட்டார்கள். உங்களிடத்தில் இருந்த ஒன்று உங்களை விட்டு போய்விட்டது என்ற அர்த்தம். கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃபை எடுத்து பார்த்தா இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டதான அனுபவத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய லைஃப் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல யோசித்து பார்க்கும்போது இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். சரியா? இன்னைக்கு ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். துருபதேசங்களை கொண்டு எப்படி வாழலாம், எப்படி இருக்கலாம், எங்கே இருக்கலாம், என்னும் இருக்கலாம். என்ன பெரிய ஞானஸ்தானம், என்ன பெரிய அபிஷேகம், என்ன பெரிய சத்தியம், என்ன பெரிய நகையை கலத்துறது, என்ன இவங்க சபையில் தான் பெருசாக பேசுகிறாங்க, அங்கெல்லாம் 2000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க. 2000 பண்ணி மேய்ஞ்சிங்க, 2000 பண்ணி பேய் போற பண்ணி கடலுக்குள்ள விழுந்து சாகுற பண்ணி வளர்த்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்க என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்ல ஒரு தகப்பன் பிள்ளைய தவிடு கிடைக்காத நிலவரத்தில் மாற்றக்கூடிய பண்ணி மேய்க்கிறவன்ட்ட போய் ஒட்டிக்கிட்டானா. பன்றி மேய்க்கிறவளோடு கூட என்ன செய்தானா? ஒட்டி கொண்டான். ஆமா, பிள்ளையா இல்லாட்டாலும் வேலைக்காரனாவது இருந்து தகப்பன் வீட்டில் சந்தோஷமா சாப்பிட்டு பரலோகத்துக்கு போற வழியை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, பேய் போற பண்ணியா நம்ம இருந்துடக்கூடாது. பேய்க்கு சொந்தமான கூட்டமா இருக்கக்கூடாது. அப்படிதான் இதுல சொல்லியிருக்கு. கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவள கூட என்ன செய்வானா? வஞ்சித்திருவானா. மார்க்கத்துக்குள்ள வந்து ஆண்டவர் உங்களை அழைத்தது மாத்திரமில்லை, தெரிந்தெடுக்கப்பட்டவள கூட வஞ்சித்திருவானா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3 1-5 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்கள். 5வது வசனத்தை வாசித்தா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வாசியா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். நல்ல ஊழியக்காரங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல சத்தியத்தை சொல்லுவாங்க, நல்ல கூட்டம் நடத்துவாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். நல்ல சுகம் வாங்கி கொடுப்பாங்க, ஜோம் பண்ணா சுகமாகும். தேவ பக்தியின் பலத்தை மறுதலிப்பாங்க. நான் அவங்களுக்கு வியாதி வந்தா அவங்களுக்கு சுகம் கிடையாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கிறவர்கள். நாம் அடிக்கடி பாடுறது போல, பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள், ஆகா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாதைக்குள்ள வந்த பிற்பாடு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில், போகிற இடங்களில், வர்ற இடங்களில் பெந்தகோசக்காரியா அறியப்பட்ட பிற்பாடு அதற்கு பிற்பாடு உலகத்தாருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு வாழ்ந்துடக்கூடாது. உலகத்தார் இப்படிதான் கிறிஸ்தவங்க இருப்பாங்க போல தெரியுது. நகையை கலத்திருப்பாங்க, வெள்ளை துணி கட்டுவாங்க, ஆனால் ஜீவியத்தை பார்த்தா இப்படிப்பட்ட ஓட்ட உடசல் கேஸுகளாக தான் இருக்கும் நீ நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இப்படிப்பட்ட மோசமான கேஸுகளாக தான் இருக்கும் நீ நினைச்சிடக்கூடாது. 6வது வசனத்தில் வாசித்தா பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. 6வது வசனத்தை வாசிங்க. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. துணி கடைக்கு போனா இச்சை இழுக்குது. என்ன இச்சை? லெக்கின்ஸ் இச்சை இழுக்குது.
இழுக்குது. பற்பல இச்சைகள் இழுக்குது. துணியின் மேல இருக்கிற இச்சை இழுக்குது. இதை வாங்குவோம், இதை போடுவோம், இதை போடுவோம். என்ன ட்ரெஸ், அப்பா, பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் மாதிரி நிக்கரும் பனியனும் போட்டு எடுத்துறியாது. பனியன் இவ்வளோத்துக்குள்ள பனியன் இவ்வளோத்துக்கு தான் இருக்குது. சிலது இப்படி போட்டிருக்குது. என்ன செய்யுது? அதுகளுக்கு அடி கொடுக்க. கல்யாணம் ஆனவங்கன்னா மாப்பிளமாருக்கு நல்லா கொடுக்கணும். ஆண்டோடைய கிருமில குட்டுன்னு கொடுக்கணும். மாப்பிளமாரில் கூப்பிட்டு நல்லா கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அப்பா அம்மாருக்கு நல்லா கொடுக்கணும். இங்கே வாரம் நீ கூப்பிட்டு சாத்துன்னு சாத்தணும். அறிவு இருக்கா? பிள்ளைகள் இப்படி வளர்ப்பீரா? இப்படி உடுக்கைக்கு வாங்கி கொடுப்பீங்களா? ஐயா நான் வாங்கி கொடுக்கல, என் மனைவி, அவங்கள கூடணும், வாங்கம்மா. சக்கு நீ ஐயா நான் கொடுக்கல, அவள் தான் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினா, காசு கொடுத்தது யாரு? நீங்கள் தான். கையில் 2-3 டக்கு நீ. பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பற்பல எல்லாரையும் போல நம்ம வாழ முடியாது. உண்மைதானே? என்ன, எல்லாரையும் போல நம்ம உடுக்க முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டு, நானா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை ஆயிட்டு, ஊழியக்காரன் ஆயிட்டு. அல்லேலூயா. நமக்கு சோதனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம சோதனைக்கும் போராட்டத்துக்குரியவளா வாழ்ந்து முடிச்சிட முடியாது. அல்லேலூயா. போராடும்படி அழைக்கப்பட்டவள் ஆயிட்டு. செத்த மீன் இல்லையே, உயிருள்ள கூனி மீன் கடல் அலையில நீந்திட்டு இருக்குது. செத்த திமிங்கலம் கரைக்கு வந்துருது. நம்ம செத்தவங்க இல்லையே, உயிருள்ளவங்க ஆயிட்டு. 7 சமயம் ஆயிட்டு. மத்தேயு சுவிசேஷம் 24:44-42 வாசிங்க. உங்கள் ஆண்டவர் 24:44-42 வாசியா. நீங்கள் நினையாத நாளிகளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும். நினைக்கவே மாட்டான். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை நினைக்கிறீங்க? இன்றைக்கு நான் மரித்தா பரலோகத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இப்போ கழிஞ்ச மும்பை கன்வென்ஷனுக்கு போயிருந்த போது கேட்டேன், பரலோகத்துக்கு எப்படி போகலாம்? நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நான் சொன்னேன், செத்தா தான் போக முடியும். கை வைத்துங்க. எனக்கு உயிர் வாங்கி கொடுக்கக்கூடிய கிருபை இல்லாட்டாலும் அனுப்பி வைக்கக்கூடிய கிருபை இருக்குது. கை வைத்துங்கண்ணே. கை வைத்துல ரொம்ப பேர், ஒரு 600-700 பேர் இருக்கும். 2-3 பேர் தான் கை வைத்துனாங்க. 2-3 பேர் வயத்துனதை வச்சுட்டு திருப்பி ஒவ்வொருத்தராக வயத்துனீங்க. ஒன்றும் வயத்தாண்டம் கீழே கை வைங்கண்ணே. கொன்னுபிடுவானி பயம். நீங்கள் நினையாத நாளிகையிலேயே இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு கை வைத்துங்க. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு கை வைத்தினோன்னா உங்களுக்கு சில விஷயம் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் செய்யணும். சாக வேண்டாம். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் உதாரணம், அதை செய்யணும்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் செய்ய முடியுதான்னு பார்த்துடுங்க. சரியா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கே உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். பரலோகத்துக்கு போகிறவனு சொல்லவங்களாம் கை வைத்துங்க. இப்போ பாப்போம், சிஸ்டர்ஸும் சேர்ந்துதான், எல்லாருக்கும் சேர்த்தான். பரலோகத்துக்கு போகணுங்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. ஆமாம், பின்னுக்கு நம்ம 2-3 அவர் நம்ம பிரதரை கொஞ்சம் கை வைத்துட்டாங்க. யார்? நம்ம சொடலை பிரதர் கூட கை வைத்துட்டாங்க. ஐயா என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்க ஐயா, பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க. அறிஞ்சோ அறியாமலோ கல்யாணம் பண்ணியாச்சு, 2 பிள்ளைகளை பெற்றாச்சு. ஆனால் எப்படியோ என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லியாச்சு. கை வைத்து நல்லா கை வைத்துங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஆம்பளைகள் பக்கத்தில் யாரக்குறைய எல்லாரும் கை வைத்துட்டாங்க. ஆபிரகாம் என்னன்னு தெரியல, பார்க்காரு, கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் பிரதர் அப்படிங்கிறார். சகோதரிமார் பக்கத்தில் வைத்துங்க. கையெல்லாம் நம்ம பார்க்கணும், யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணுங்கிறது பார்க்கணும். கை வைத்துங்க. எல்லாரும் உங்கள் நகைகளை கலத்தி கொஞ்சம் வெளியே வைங்களாம் பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போட்டிருக்க நகை பித்தாளே செம்போ காரியமோ அங்கே நடையில் கொண்டு வச்சுட்டு வாங்கலாம் பார்ப்போம். நடையில் வச்சுட்டு இங்கே உள்ள நிம்மதியாக இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரியா தப்பா? இப்போ பரலோகத்துக்கு போகணும். உங்கள் நகைகளை கொண்டு அதில் கொண்டு கலத்தி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட்டம் முடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எடுத்துக்கலான்னு நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க. நிம்மதியாக உங்கள் இருதயம் இருக்கான்னு பாருங்க. சரியா? சரி, அப்படியே இல்லை. 2வது விஷயம், இது முதல் ஆப்ஷன். நல்லா கவனிச்சிடு. இப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். 2வது ஆப்ஷன், பரலோகத்துக்கு போகிறவங்க தானே, இன்றைக்கே போகலாங்கிறவங்க கை வைத்துங்க. அதை முதல்ல சொல்லிடும். இன்றைக்கே போகலாம். பின்னுக்கு யாரும் திரும்பி பார்க்காங்க. இன்னைக்கு உங்கள் செல்ஃபோன் எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து என்கிட்ட தந்துக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. உண்மையில் சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ஆறாவது என்கிட்ட இருக்கட்டு. இந்த பரலோகத்துக்கு செல்ஃபோன் கொண்டு போக முடியாது இல்லைம்மாக்கா? அப்படி தானே? தரலாம் தானே? இப்போ நான் கேட்டது அப்படி தானே சொன்னேன். இன்றைக்கே பரலோகத்துக்கு போகிற யாரெல்லாம் விரும்புகிறான்னு. சரி தானே? அப்படி தானே? கொண்டு வந்து தரலாமா தரக்கூடாதா? ஒரு 2-3 நாளைக்கு இருக்கட்டும். சரி, ஒருவேளை இந்த 2-3 நாளையில் என்ன கூட்டு போவார்னு கொண்டு வந்து என்கிட்ட தாங்கலாம் பார்ப்போம். உங்கள் செல்ஃபோன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க.
ஒரு 2-3 நாளைக்கு என்கிட்ட இருக்கட்டும். உங்க இருதயம் இப்ப எப்படி சொல்லுன்னு பாருங்க. உண்மையிலே நீங்க போக ஆயத்தம் உள்ளவங்கன்னா கூட்டம் முடிஞ்சோடனே விறுவிறுன்னு போய் உங்க கையில் இருக்கிறத கொண்டு வந்து ஒன்றும் வேண்டாம் பிரதர், உண்மையிலே ஒரு 3 நாள் உங்ககிட்டே இருக்கட்டும். முடியுமா முடியாதா? நீங்க வேண்டாம், எனக்கு செல்போன் அதில் 2 டப்பா கிடக்குது, பிறக்கிட்டு போங்க. அடிக்கடி இப்போ செல்போன் கொண்டு போகிறதே இல்லை. ஒரு காலத்தில் எங்கே போனாலும் இது செய்கிறது, இப்போ செல்ஃபோன் கொண்டு போகிறதே இல்லை. ஆனால் ஃபோன் வந்துச்சுன்னா மட்டும் அட்டன் பண்ணிவிடும், தேவையே இல்லை. எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? சின்ன டெஸ்ட்டு தான் உங்களுக்கு சொன்னோம். நீங்கள் என்னைக்காவது உங்களுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நகைகளை கொண்டு கலத்தி நகை போட்டவங்க ரோட்டில் கொண்டு வச்சுட்டு 1/2 மணி நேரம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க. உங்கள் இருதயம் படபடாக்காமல் இருந்துன்னா உண்மையிலே நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். திக்கு புக்குன்னு ஒரு மாதிரி அடிக்கும் பாருங்க. ஒரு மாதிரி அடிக்குன்னா நினச்சிடுங்க, சரக்கு மேலே போகிறதுக்கு என்ன இல்லை. ஏங்க பிடிச்ச மீனை விட்டுக்கிட்டு கூப்பிட்ட உடனே போனாங்களா போகலையா? ஆபிரகாம் அழைச்ச போது விட்ட தேசத்தை விட்டு புறப்பட்டாங்களா போகலையா? ஆமாவா இல்லையா? நான் சொன்னது சரியா தப்பா? இடது கையில் பீச்சா நகம் வளர்த்து வச்சிருக்காங்க, அந்த நகத்தையே வெட்ட முடியல. இது எங்க பரலோகத்துக்கு போகுது? இடது கையில் நகம் வளர்த்து வச்சிருக்கு, அது பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கு. இடது கையில் நகம் வளர்த்து வச்சிருக்கு. கண்ணை மூடுவோம், கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? ஆராய்ந்து பார்த்து ஜீவியத்தில் மனம் திரும்பக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பின் சுபாவம் உடையவளா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில பேழையின் அனுபவத்தில் இருக்கிறோமா? நட்சத்திரங்களை விழ வைக்கிற அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வீகமற்ற துருபதேசத்தின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தின் அனுபவத்தில் நன்றியோடு இந்த உலகத்தின் பற்பல இச்சைகளால் எழுப்புண்ட அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வருகை குறித்த எண்ணத்தோடு வாஞ்சியோடு எப்போது அந்த நாளுக்காக அந்த எண்ணத்தோடு ஒரு ஏக்கத்தோடு நான் தூங்கினாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுகிற அந்த நாளுக்காக ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு கர்த்தர் இறங்கி வருகிற அந்த நாளுக்கான வாஞ்சியோடு என்னுடைய ஆண்டவராய் இயேசுவை நான் பார்க்கணும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.